ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் ஒன்று வாங்கி வர சந்தைக்கு போனான். ஒட்டக வியாபாரியிடம் அப்படி இப்படி என பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஓட்டி வந்தான். ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கோ மகிழ்ச்சி. நியாயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று. வீட்டுக்கு வந்ததும் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்க சொன்னான். அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலிருந்த சேணத்தை அவிழ்க்க முயற்சித்தான். அவனால் முடியவில்லை. தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் சேணத்தை அவிழ்க்க சொன்னான். ஒட்டகத்தின் மீது இருந்த சேணத்தை அவிழ்த்த வேலையால் பொத்தென ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தான். அது ஒரு சிறிய பொக்கிஷ பை. உள்ளே பிரித்தால் ஆச்சரியத்தால் அவன் கண்கள் விரிந்தது. விலை மதிப்பட்ட நவரத்தின கற்கள் தகதகவென மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடி வந்து அதை காண்பித்தான். உடனே வியாபாரி அந்த பையை இப்படி கொடு, உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும் என்று சொல்லி புறப்பட்டான். பணியாளோ, ஐயா, இது யாருக்கும் தெரிய போவதில்லை. இது இறைவனின் பரிசு. நாமோ வைத்து கொண்டால் என்ன? தாங்கள் அதிகமாக வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சமாக கொடுங்கள் என மிகவும் வற்புறுத்தினான். வியாபாரியோ ஒத்துக்கொள்ளாமல் ஒட்டக வியாபாரியை பார்த்து ஒப்படைக்க புறப்பட்டு போனான். ஒட்டக வியாபாரியிடம் சேணத்தை அவிழ்த்த போது கிடைத்த பொக்கிஷ பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கி கொண்டவன் அந்த பொக்கிஷ பையை வியாபாரியிடம் கொடுத்து, உங்கள் நேர்மையை நான் பெரிதும் மெச்சிக்கிறேன். தங்களுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன். இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்களை சிலவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டினான். அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்து கொண்டே, உங்களிடம் இந்த பொக்கிஷத்தை தரும் முன்பே 2 விலையுயர்ந்த ரத்தினங்களை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் என்றான். உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க எதுவுமே குறையவில்லை, சரியாக இருந்தது. இதை கண்டு அவன் குழம்பினான். உடனே அந்த வியாபாரி, நான் சொன்ன 2 ரத்தினங்கள், ஒன்று எனது நேர்மை, இன்னொன்று எனது சுயமரியாதை என்றான், கம்பீரமாகவும் சிறிது கர்வமாகவும் கூட. நேர்மையாக வாழ்வது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நேர்மையாக வாழ்வதுதான் நேர்மையின் மிக சிறந்த அடையாளம். முடிந்தவரை நேர்மையாக வாழ முயற்சி செய்யுங்கள். ஒருமுறை நீங்கள் நேர்மையாக வாழ பழகினால் அதிலிருந்து மீண்டு வர உங்கள் மனம் விரும்பாது.